everyone, welcome to TechKnowJP YouTube channel. This is a technical knowledge training session. வாங்க ட்ரெயினிங்குள்ள போலாம். இது ஒரு கண்டினியூஸ் பிரசன்டேஷன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ் பத்தி தான் எடுக்க போறது. வந்து பார்ட் 2 பார்ட் 1 பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல போய் பாத்துருங்க. சோ கண்டினியூஸ் பிரசன்டேஷன் அப்பதான் புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்லைடுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜிங்க் பத்தி தான் பார்க்க போறோம். நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ். ஸோ ஜிங்க் அப்படின்னா வந்து லோ மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லோ மெல்டிங் பாயிண்ட்னா 419 டிகிரி செல்சியஸ். இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா க்ளோஸ்டு எக்ஸ்டர்னல் க்ளோஸ் பேக் ஸ்ட்ரக்சர். இந்த ஜிங்க் வந்து மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ மெல்டிங் பாயிண்ட்னால டை காஸ்டிங்ஸில் வந்து தின் வால் காஸ்டிங்ஸ் வந்து போர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிவ். அதே மாதிரி வந்து ஜிங்க் கோட்டிங் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கேல்வனைஸ் கோட்டிங் ஓவர் அயன் அண்ட் ஸ்டீல் ஓவர் வந்து கேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஜிங்க் ஆக்டர்ஸ் அண்ட் ஆனோட்னால வந்து இட்ஸ் குட் கிவிங் அண்ட் குட் பேட்டரி பர்ஃபார்மன்ஸு. ஸோ அதனால் வந்து ஜிங்க் வந்து என்ன பார்த்தீங்கன்னா லோ மெல்டிங் பாயிண்ட்டு ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் அதே மாதிரி மெரைன் இண்டஸ்ட்ரீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஜிங்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ். ஜிங்க் அலாய்ஸில் நான் ஃபெரஸ் மெட்டல் இல்லை கேஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஏஎஸ்டிஎம் B86 B86M, அப்புறம் ஃபோர்ஜிங் ஸ்டாண்டர்ட் ஏஎஸ்டிஎம் B6 ஏஎஸ்டிஎம் B69, அப்புறம் ஒயர் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஏஎஸ்டிஎம் B833. இப்போ காமன் அலாய்ஸில் என்ன மாதிரி கிரேட் இருக்குது, என்ன மாதிரி அலாய்ஸ்லாம் சேர்க்குறாங்க, எந்த ப்ராடக்ட்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ZAMAK3 இதில் ஜிங்க் அலுமினியம் அலாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஜென்ரல் டை காஸ்டிங் காம்பனண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த கிரேட் வந்து ZAMAK5 இதில் ஜிங்க்கு அலுமினியம் காப்பர் அலாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிவ் அண்ட் ஹார்ட்வேர் பார்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெட் PB அப்படின்ற மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம் நான் ஃபெரஸ் மெட்டலில். ஸோ லோ மெல்டிங் பாயிண்ட் 327 டிகிரி செல்சியஸ். ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் ஸ்ட்ரக்சர். இப்போ லெட் வந்து அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் ஹெவி டென்ஸ் மெட்டீரியலில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லெட் ஆசிட் பேட்டரிஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் அதாவது ரேடியேஷன் ஷீல்டிங்காக யூஸ் பண்ணுறாங்க, கேபிள் ஷீட்டிங்காக யூஸ் பண்ணுறாங்க. சில மெட்டீரியல்ஸ் அலாய்ஸ் வந்து என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதோட வந்து ஆன்டிமோனி, சில்வர், டின்னு அந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி என்ன கால்சியம் அந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி அதாவது க்ரீப் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, கேஸ்டபிலிட்டி ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சால்டரிங் ஆஃப் அலாய்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ லெட்டை பற்றி நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்ன ப்ராசஸ்க்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குன்றதை பார்த்துடலாம். அதே மாதிரி வந்து கிரேடு வித் அலாய்ஸ் மிக்ஸ்அப் காம்பினேஷன் அண்ட் தி பர்பஸ் ஆஃப் யூசேஜ் அது எல்லாமே பார்த்துலாம். மேடம் வந்து கிளியராக நமக்கு சொல்லுவாங்க அடுத்த ஸ்லைடில். லெட் அலாய்ஸ் நான் ஃபெரஸ் மெட்டல் என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கேஸ்டிங் ஸ்டாண்டர்ட் ஏஎஸ்டிஎம் B29 ஏஎஸ்டிஎம் B102, அப்புறம் பிளேட் அண்ட் ஷீட் ஏஎஸ்டிஎம் B749, ஒயர் ஏஎஸ்டிஎம் B32. அப்புறம் என்ன மாதிரி கிரேட் யூஸ் பண்ணுறாங்க, என்ன அலாய்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்ன ப்ராடக்ட்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். BPSP4 கிரேடு லெட்டு ஆன்டிமனி அலாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா லெட் ஆக்சைட் பேட்டரிஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த கிரேட் வந்து ஹார்ட் லெட்டு, இதில் லெட்டு ஆன்டிமனி யூஸ் பண்ணி வெயிட் அண்ட் கேஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அடுத்த கிரேடு SN63 PP37 இதை டின்னு லெட் யூஸ் பண்ணுறாங்க. ஜென்ரல் சால்டர் ஒயருக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டின்னு பார்க்க போகிறோம். SN சிம்பிள் நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ். இதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 231 டிகிரி செல்சியஸ். இதோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா BCT பாடி சென்டர் டெட்ராகோனல் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஹைலி மேல்யூபிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இதோடைய லோ மெல்டிங் பாயிண்ட்டு கேஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சால்டரிங் அலாய்ஸு இன் எலக்ட்ரானிக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ் கோட்டிங்கு, ஃபுட் பேக்கேஜிங் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கரோஷன் ரெசிஸ்டன்ஸு எந்த மாதிரி அலாய்ஸோட மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டு, டின்னு, காப்பர். இட் ஹாஸ் அண்ட் ஆன்டி ஃப்ரிக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதாவது பேரிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆன்டி ஃப்ரிக்ஷன் இருக்குன்னா ஸ்லைடிங்ஸ் அந்த மாதிரி ஏரியாவில் யூஸ் ஆகும். மரைன் ஹார்ட்வேர்ஸில் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் பேக்கேஜிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரொடெக்டிவ் கோட்டிங், எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த டின் வந்து யூஸ் ஆகுது. இதோட சிம்பிள் வந்து SN. இப்போ வந்து டின்னோடைய ஸ்டாண்டர்ட்ஸு, ப்ராசஸ், காமன் அலாய்ஸ், அதோட ப்ராடக்டோட யூசேஜ் எல்லாமே வந்து அடுத்த ஸ்லைடில் மேடம் சொல்லுவாங்க. டின் அலாய்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் பார்க்கலாம். கேஸ்டிங் ஏஎஸ்டிஎம் B102 ஏஎஸ்டிஎம் B339, அப்புறம் பியரிங் மெட்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டிஎம் B23, ஒயர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஏஎஸ்டிஎம் B33. நெக்ஸ்ட் வந்து காமன் அலாய்ஸ். இதில் வந்து என்ன மாதிரி கிரேட் யூஸ் பண்ணுறாங்க, என்ன அலாய்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க, என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். SN60 PP40 இது கிரேடு. இதில் டின்னு லெட் வந்து அலாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சாஃப்ட் சால்டரிங் ஒயருக்கோ எலக்ட்ரிக்கல் சால்டருக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் BPSPSN இதில் லெட்டு, டின்னு, ஆன்டிமனி யூஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியல் டைகாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த கிரேட் வந்து கிரேடு 2 இதில் டின்னு, ஆன்டிமனி, காப்பர்
அலாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஹை ஸ்பீட் பியரிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முக்கியமான மெட்டீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிக்கல் அண்ட் நிக்கல் அலாய்ஸ். நிக்கல் அலாய்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ். என்ன மாதிரியான காம்பினேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா குரோமியம், மாலிபிடினம், டைட்டானியம், கோபால்ட்டு, காப்பர் அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க காம்பினேஷன் ஆஃப் அலாய்ஸு. எந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இந்த நிக்கல் அலாய்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் செக்டர், வால்வ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது கரோஷன் ரெசிஸ்டன்ஸு, க்ரீப் ரெசிஸ்டன்ஸ் இன் ஹை டெம்பரேச்சர்ஸ், க்ரையோஜெனிக் டெம்பரேச்சர்ஸ், ஆட்டோமோட்டிவ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மரைன் இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், அந்த இடத்துலலாம் வந்து இந்த நிக்கல் அலாய்ஸ் வந்து யூஸ் ஆகுது. நிக்கல் அலாய்ஸோடைய டெம்பரேச்சர் மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 1455 டிகிரி செல்சியஸ். இதோடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து FCC ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் ஸ்ட்ரக்சர். ஸோ நிக்கல் அலாய்ஸ் வந்து இன்கோனல் 625, இன்கோனல் 825 சொல்லுவாங்க. இன்கோ அப்படின்றதோட கம்பெனி. ஸோ நிக்கல் அலாய்ஸ் அதனால தான் வந்து இன்கோனல் 625, இன்கோனல் 825 அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணியிருக்காங்க கிரேடு. ஸோ இது மாதிரி ஆயில் இண்டஸ்ட்ரீஸ், அதே மாதிரி வெல்டிங், ஹாட் ஃபேஸிங், கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்ஸு, ஸோ க்ரீப் ரெசிஸ்டன்ஸ் சர்வீஸ் அங்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது. ஹை டெம்பரேச்சர், க்ரோஜிக் டெம்பரேச்சர்ஸ், அது -196 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரிலாம் வந்து இடத்துல வந்து இந்த நிக்கல் அலாய்ஸ் என்விரான்மெண்டல் ஸ்பெஷல் அதுக்காக வந்து நிக்கல் அலாய்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதோட கிரேடு, கேஸ்டிங் ப்ராசஸ் கிரேடு, ஸ்டாண்டர்ட்ஸு, என்ன ப்ராடக்ட்டு, என்ன அலாய்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத மேடம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டைலில் உங்களுக்கு சொல்லுவாங்க. நிக்கல் அலாய்ஸ் நான் ஃபெரஸ் மெட்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தலாம். கேஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ASTM A494, Forging ASTM B564, பார் அண்ட் ராட் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ASTM B160, ASTM B166. அப்புறம் பைப் அண்ட் டியூப் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ASTM B161, ASTM B163. அப்புறம் பிளேட் அண்ட் ஷீட்டு ASTM B162, ASTM B168. இதில் கிரேடு அலாய்ஸ் என்ன மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறான்னு பார்க்கலாம். கிரேடு இன்கோனல் 600 நிக்கல் குரோமியம் அலாய்ஸ் யூஸ் பண்ணி ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ், ஃபர்னஸ் பார்ட்ஸு, கெமிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த கிரேட் வந்து இன்கோனல் 625. இதில் நிக்கல் குரோமியம் அயன் யூஸ் பண்ணி ஏரோஸ்பேஸ் பார்ட்ஸு, மெரைன் எக்யூப்மெண்ட், வால்வுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்கோனல் 800 கிரேடு நிக்கல் அயன் குரோமியம் அலாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பெட்ரோகெமிக்கல் பிளான்ட்ஸு, பாய்லரு, ஹீட் ட்ரீட்மெண்ட் ஃபிக்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது இன்கோனல் 825 நிக்கல் அயன் குரோமியம், மாலிபிடினம், காப்பர் அண்ட் டைட்டானியம் யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஆயில் அண்ட் கேஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, வால்வுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது மோனல் 400 கிரேடு நிக்கல் காப்பர், மெரைன் ஷாஃப்ட்டு, பம்ப்ஸு, சீ வாட்டர் வால்வுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆஸ்ட்ராலாய் B2 கிரேடு நிக்கல் மாலிபிடினம், ஆசிட் ஹேண்டலிங் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மோனல் K500 இதில் நிக்கல் காப்பர் அலாய்ஸ் யூஸ் பண்ணி மெரைன் காம்பனண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஆயில் அண்ட் கேஸ் டூல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ் பார்ட் 2 இந்த ப்ரெசன்டேஷன் இதோட முடியுது. இப்போ நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் பார்ட் 3 வந்து பார்த்துருங்க. ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துருங்க. இந்த ப்ரெசன்டேஷன்ஸில் உங்களுக்கு வந்து எதனா டவுட் இருந்தது, எதனா கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இல்லை இதே மாதிரி ப்ரெசன்டேஷன் எதனா ப்ரிப்பேர் பண்ணால் சொல்லுங்கள், ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுறோம். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், தேங்க்ஸ் டு மை டீம். நம்ம நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் மீட் பண்ணலாம். பை ஃப்ரம் TechKnowJP சேனல்.